ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதமும் ஆன்மீக சிறப்புகள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களிலேயே 3வது மாதமாக ஆனி மாதம் வருகிறது. ஆனி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது நடராஜ பெருமானுக்கு உரிய ஆணி திருமஞ்சன நாள்தான். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக பல சிறப்புகளை கொண்டுள்ளது. அவற்றில் சிலவற்றை தான் பார்க்க போகிறோம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக ஆனி மாதம் கருதப்படுகிறது. எனவே இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுதாக உள்ளது. மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் 2வது அவதாரமாக கூர்மாவதாரம் கருதப்படுகிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மத்தாக பயன்படுத்திய மந்தாரமலை கடலில் மூழ்காமல் தடுக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரமே கூர்மாவதாரம். விஷ்ணு பிரம்மாண்ட ஆமை வடிவம் எடுத்து மந்தார மலையை தன்னுடைய முதுகில் தாங்கினார் என புராணங்கள் கூறுகின்றன. இந்த கூர்ம அவதாரம் ஆனி மாதத்தில் நிகழ்ந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி என 4 விதமான நவராத்திரிகள் உள்ளன. இதில் ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் வரும் பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதை வராக நவராத்திரி என்றும் அழைப்பார்கள். ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமிக்கு பிறகு வரும் 8வது நாள் தேய்பிறை அஷ்டமி எனப்படும். ஆனி மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமிக்கு பகவத அஷ்டமி என பெயர் உண்டு. இந்த நாளில் சிவபெருமானையும் சிவனின் அம்சமான பைரவரையும் வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் எல்லா இன்னல்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆனி மாதத்தில் வளர்பிறையில் வரும் ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி என போற்றப்படுகிறது. இந்த நாளில் தண்ணீர், உணவு ஏதும் அருந்தாமல் முழுமையாக விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவது வழக்கம். இது வருடம் முழுவதும் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை தரும் என்பது ஐதீகம். இந்த விரதத்தை பீமன் கடைபிடித்ததால் இதை பீம ஏகாதசி என்றும் சொல்லுவார்கள். 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலும், திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்திலும், நாதமுனிகள் ஆனி மாதம் அனுச நட்சத்திரத்திலும் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் வைணவ தலங்களில் ஜேஷ்டாபிஷேகம் கொண்டாடப்படும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம் 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படும். கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற ஒரு பெயர் உண்டு. எனவே இந்த நாளில் செய்யப்படும் அபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம் என அழைக்கப்படும். ஜேஷ்டா நட்சத்திரத்திற்குரிய தெய்வமாக இந்திரன் கருதப்படுகிறார். எனவே இந்த நாளில் நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் இந்திரனை போல வாழ்வு அமையும், தலைமை பதவி தேடி வரும். அடுத்ததாக சமய குறவர்களில் 4வர்களில் ஒருவரான மாணிக்கவாசகரின் குரு பூஜை ஆனி மாத மக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் திருவாசகம், திருவெம்பாவை பாடல்கள் ஓதப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அடுத்ததாக ஆனி பௌர்ணமி நாளன்று புதுச்சேரி காரைக்காலில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா கொண்டாடப்படும். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பிச்சாண்டவர், அதாவது சிவபெருமான் வீதி உலா வரும்போது பக்தர்கள் இறைவன் மீது மாம்பழத்தை வீசி வழிபடுவார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.